போலீஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பொது தேர்தலை விட மிக அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் வந்து மீடியா வெளிச்சம் படக்கூடிய மிக பிரபலமான நடிகர்கள் எல்லாருமே வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் ரொம்ப இந்த ரோடே வந்து ரொம்ப ஃப்ரம் தி என்ட்ரன்ஸ்லேருந்து சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஐயோ பெரிய க்ரௌட் இருக்குமோ, நம்மளால் வந்து போட முடியுமோ முடியாதோன்னு யாராவது நினச்சாக்கா ஆர்டிஸ்ட்டு தைரியமாக வாங்க. சீனியர் ஆர்டிஸ்ட், சீனியர் சிட்டிசனுக்கு தனியான ஒரு பாதையை வச்சு அவங்கள ஒரு முன்னுரிமை கொடுத்து ஓட்டு போடுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காரு அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ் மிஸ்டர் பத்மநாபன். அதே சமயத்தில் அவருக்கு சுமார் 30 அசிஸ்டன்ட்ஸ் லாயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஒரிஜினல் இந்த ஓட்டு போடுறதுக்கு உண்டான இதுதான் அந்த ஃபஸ்ட்டு நடிகர் சங்கத்துடைய அட்டை. ஒருவேளை அந்த அட்டை உங்ககிட்ட இல்லை, உங்களுக்கு நம்பர் இருக்கும், நீங்கள் ஒரு லைஃப் மெம்பர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா ஒரு ஆதார் கார்டையும் ஒரு ரேஷன் கார்டு மாதிரியான கவர்மெண்ட்டோடைய ஒரு கார்டு 2 கொண்டு வந்தால் அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி உங்களை ஓட்டு போட சொல்லுவாங்க. அதனால் எங்கிட்ட கார்டு இல்லையே நான் எப்படி ஓட்டு போடுறதுலாம் நினைக்க வேண்டாம். பட் நீங்கள் ஓட்டு போடுவதற்கு உண்டான லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கணும். லைஃப் மெம்பராக இருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது. அதை முன்னாடியே வெரிஃபை பண்ணி இப்போ எல்லாருக்கும் சொல்லிட்டோம். அதனால் ரொம்ப இது வரைக்கும் அரௌண்டு 600 பீப்புளுக்கு மேலே ஓட்டு போட்டிருக்காங்க. ஐ திங்க் இந்த நடிகர் சங்க வரலாற்றில் த மேக்சிமம் போலிங் இந்த தேர்தலில் மிகுந்த ஜனநாயக முறைப்படி ஓட்டு போடுறவங்க முகத்துலலாம் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். அதாவது ஏன்னா அவங்க யாருக்கு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு போடக்கூடிய ஒரு தேர்தலாக இது அமைந்திருக்கிறது. ஏன்னா பல முன்னாடியெல்லாம் அதை பற்றி இப்போ நம்ம கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து நாங்கள் எல்லாமே நீதிமன்றத்தின் வழியாக விஷால், கார்த்தி, பூச்சி முருகன் நம்ம எல்லோரும் சேர்ந்து எடுத்த நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நடக்குது. எல்லாமே வந்து லாஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அது எப்போவுமே ஒரு சின்ன பிரச்சனை எங்கே வரும் சொன்னால், நாம் தோற்று போயிடுவோங்கிற ஒரு ஃபியர் வரும் பொழுது அந்த கொஞ்சம் இறங்கக்கூடிய அளவுக்கு தோணும். அது சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ராதாரவி வந்து அவர் சாதாரணமாக சந்தோஷமாக இருந்தாலும் அசிங்கமாக தான் பேசுவார், சோகமாக இருந்தால் இன்னும் அசிங்கமாகவும் கேவலமாகவும் பேசுவார். அதனால் ராதாரவி பேச்செல்லாம் நம்ம எடுத்து அது கேலிபர், அவங்கவுங்க வளர்ப்பு, அதை நம்ம ஒன்றும் தவறாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நடிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் ஒழுக்கமாகவும் ஒரு நல்ல லெவல்லையும் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணாக்க மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் மரியாதை கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்த நடிகன்னாலே வீடு கொடுக்க மாட்டேன்றாங்க, நடிகன்னா தகராறு பண்ணுவான்னு நினைக்கும் போது அது வந்து நம்ம தனி மனித ஒழுக்கம் பெட்டராக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான விஷயத்தில் இந்த தேர்தல் மிக நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் நடக்கக்கூடிய தேர்தலாக இந்த நிமிடம் வரை நடந்து கொண்டிருக்கிறது. பாட்டவர் அடி வெற்றி பெறும்.